ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்சி வேலைவாய்ப்புக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். indiapost.government.in/GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இதாங்க உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஜிடிஎஸ்க்காக புதிய வெப்சைட்டை பார்த்தா லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது இன்று முதல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. 31 ஜனவரி 2026 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா February 2 முதல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்று முதல் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாகின் பேஜ் 2 ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அக்கௌண்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது February 2 முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்தாலும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துடலாம். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக்சேவா போன்ற பதவிகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2-3 அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 2/2/2026 ஸ்டார்ட் ஆகுது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. 18/2/2026 19/2/2026 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கான ஜாப் என்னமான ஜாப் இருக்க போது அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு பார்த்தா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 ரூபாய், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் தக்சேவாவுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக SC/ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாதுங்க. 10th யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலையை போக போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 28லேருந்து 30,000 வேக்கன்சி கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள் ஊரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் ஜாப் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க அகைன் ஹோம் பேஜ் வந்துருங்க. இல்லை வேக்கன்ட் போஸ்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு சர்க்கிள் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த சர்க்கிள் அப்ளை பண்ண போகிறீங்க, தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு சர்க்கிளை சூஸ் பண்ணிவிட்டு டிவிஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிவிஷனுக்கு கீழே வரீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓன் டிவிஷனை கொடுத்துக்கோங்க. இல்லைனா வேறு டிவிஷன் அப்ளை பண்ண போகிறோம், ஒரு நபர் ஒரு டிவிஷன் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் எந்த டிவிஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டிவிஷனோ அந்த டிவிஷன் நேராக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை டிவிஷன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா திருவண்ணாமலையில் எந்தெந்த லொக்கேஷனில் எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு இருக்குது, எந்த ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா திருவண்ணாமலையில் மொத்தமாக பார்த்துங்க ஒரு 90க்கும் மேற்பட்ட லொக்கேஷன், 99 லொக்கேஷனில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 99 வேக்கன்சி. அந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளாக நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள், மொதல் ஆஃபீஸ் அதாவது ஏகே படவேடு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எந்த பதவி அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பதவிக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகிரி அப்படின்னா SC கேட்டகிரி. இப்போ இந்த படவேடு போஸ்ட் ஆஃபீஸுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி SC கேட்டகிரி அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி 2வது ஆலத்தூர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது UR கேட்டகிரி. UR அப்படின்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகிரி ஜென்ரல் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் அன்ரிசர்வ்ட் கேட்டகிரி ஜென்ரல் ஒதுக்கீடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். SC, ST, BC, MBC, DNC, OBC கேட்டகிரி எல்லாருமே தாராளமாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாங்க. ஸோ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஒரு இடத்துக்கு போட்டி போடலாம். அதுவே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி OBC. ஸோ OBCயை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல OBC மட்டும்தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா OBCயில் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். OBCக்கு யார் வருவாங்க அப்படின்னா BC, MBC, DNC இந்த 3 பேருமே OBCக்கு கீழே வருவீங்க. பட் நீங்கள் OBC கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா OBC சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. OBC கம்பல்சரி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷனாக ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸாக எந்த ரிசர்வேஷன் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இதில் ஒரு 99 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் திருவண்ணாமலை டிவிஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 99 வேக்கன்சிக்கு நீங்கள் எஸ்சியில் நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 99 வேக்கன்சியில் எஸ்சி மற்றும் யூஆர் கேட்டகரி எத்தனை வேக்கன்சி கொடுத்தாலும் எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ எஸ்சி ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் இருக்கவங்க ஓபிசி, ஸோ 99 வேக்கன்சியில் ஓபிசிக்கு எவ்வளோ வருது, அதேமாரி ஜென்ரலுக்கு எவ்வளோ வருதோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக டீலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஊரில் எந்தெந்த இடத்துல ஜாப் இருக்குது, என்ன ரிசர்வேஷன் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு அக்கௌண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்ளைன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான 10 டிஜிட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபை ஆகிடும். ஓகே, அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஸோ உங்கள் மெயில் ஐடி எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். மெயில் ஐடிக்கும் ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு பார்த்தா ஓடிபி சென்ட் ஆகிருக்குங்க. ஸோ மெயிலுக்கு வந்திருக்க மெயிலுக்கு ஓடிபி வரல அப்படின்னா ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஸ்பேம் ஃபோல்டரில் ஓடிபி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஓடிபி வந்துருச்சு. ஸோ நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டீட்டெயில்ஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. அப்ளிகேன் நேம் இதில் போயிட்டு உங்கள் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நேம் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ தெளிவாக என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க மார்க் ஷீட்டில் இருக்க மாரி. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேமும் மார்க் ஷீட்டில் இருக்க மாரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதாங்க நீங்கள் கொடுக்க வேண்டியது. நீங்கள் எந்த கேட்டகரி அப்ளை பண்ண போகிறீங்க. எஸ்சி அப்படின்னா சிம்பிளாக எஸ்சி கொடுத்துக்கலாம். எஸ்டி அப்படின்னா எஸ்டி கொடுத்துக்கோங்க. எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி தாங்க கொடுக்கணும். அதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவைப்படும். ஒருவேளை என்கிட்ட ஓபிசி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் யூஆர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி பொதுவானதாக அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்து அன்ரிசர்வ் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே போட்டி போடுவாங்க அந்த லொக்கேஷனுக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப அதிகபட்ச மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா பிசி எம்பிசி கேட்டகரி இருக்கவங்க ஓபிசி கொடுத்தா தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி கேட்டகரி அப்படின்றத தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு கம்ப்ளீட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சிங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்துருச்சு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருக்காங்க 2 February 2026 அன்று முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போதைக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்லி அக்கௌண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதேமாரி இப்போ நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 February 2026 லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ புதிய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க இப்போதைக்கு அக்கௌண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவை February 2, 2026 அன்னைக்கு கொடுப்போம். ஸோ அன்னைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டை பார்த்து. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க புதிய வெப்சைட் மூலமாக. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் February 2. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.